அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இவன் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பான். இப்போ அவன் உள்ளே போகலான்னு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கார்ட்ஸ் இவனை உள்ளே விட மாட்டாங்க. ஒரு சின்ன பையனுக்கு இங்கே என்ன வேலை, உன்னெல்லாம் உள்ளே விட முடியாது, வெளியில் போ அப்படின்னு துரத்துறாங்க. இவன் சொல்கிறான், இல்லைங்க நான் வந்து உள்ளே இருக்க ஒருத்தரை பார்க்கணும், நான் லெட்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் குரல் கேட்குது, என்ன பண்ணுறீங்க நீங்கள், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீ சின். நம்ம வந்து லீ அப்படின்னு வச்சுப்போம். இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு சின்ன பையனை எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஆக்சுவலாக அவள் சின்ன பையன் இல்லை, இதை சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு குழந்தையால் என்ன பண்ணிட முடியும், இந்த மாதிரி தான் ரூடாக நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அவளுடைய குரல் கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அடங்குறாங்க. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நீ வா நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்பா. இவனும் பார்க்குறான், நீங்களும் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நானும் நைட்டு தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை இது வரைக்கும் நான் வந்து ஃபீமேல் நைட்டை பார்த்ததே இல்லை, அப்போ நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுத்தையுமே இவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். இவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. அந்த டைமில் அங்கே அந்த சீல் இருக்கு இல்லையா, இந்த சீரீஸோட பேரே த்ரோன் ஆஃப் சீல் தானே, அந்த இடத்துல அந்த த்ரோன் எல்லாமே இருக்கும். இவன் கேட்பான், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்பான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 சீல் அப்படிங்கிறது இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இவங்க ஃபேமிலியில் 2 சீல் இருக்குது. இவங்க அப்பாது ஒன்று, இவங்க தாத்தாது ஒன்று, 2 பேர்கிட்டையுமே ஒரு த்ரோன் இருக்குது. இது இவனுக்கு இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும். அதுக்கப்புறமா அவள் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி த்ரோன்னா என்ன அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு நைட்டுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஃபைனல் ஆனர் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த த்ரோனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது தான். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல அந்த த்ரோன் வந்து நம்மளை கூப்பிடணும். என்னதான் 6 த்ரோன் அப்படிங்கிறது இருந்தாலும் இது வரைக்கும் அதில் ஒரு த்ரோனை யாருமே வந்து ஓன் பண்ணதே கிடையாது. அந்த த்ரோன் யாரையுமே கண்டுகிட்டதும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அவள் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவள் சொல்கிறா, நீ ஏன் பையன் மாதிரி வேஷம் போட்டுட்ருக்க, எனக்கு தெரியுது, நானும் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பொண்ணை யாரும் மதிக்க மாட்டாங்க சொல்லிட்டு பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் நீ அந்த மாதிரிலாம் வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், என்னடா இதே வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு, அம்மா தாயே நான் பொண்ணு கிடையாது, நான் பையன், இங்கே பாரு, இங்கே பாரு, இப்படி பாரு அப்படிங்கிறான். எது பையனா, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அங்கே ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர். ஆக்சுவலாக இவரை தேடி தான் இவன் வந்திருக்கான் நம்ம ஹீரோ. அவரும் வந்தவொன்னு என்ன கேட்குறாருன்னா, இந்த ஒரு பொண்ணு இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு. இவன் பார்க்குறான், போச்சுடா நான் பொண்ணு இல்லைங்க நான் பையன் அப்படிங்கிறான். இல்லைங்க இந்த மாதிரி உங்களை பார்க்க தான் இவன் வந்திருக்கான், ஏதோ லெட்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கானா அவனோட மாஸ்டர் கிட்ட இருந்து அப்படின்னு. உன் மாஸ்டரா லெட்டர் கொடுத்துருக்காரா, எங்கே காட்டு அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை லெட்டர் எடுத்து கொடுக்குறான். பயபுல லெட்டரை பிரித்து பார்த்த உடனே டோட்டல் ஷாக்கு. இவங்க அப்பா பேரை கேட்ட உடனே அலறி போயிட்டான் அந்த மனுஷன். ஏன்னா இவங்க அப்பா யார் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவன் கேட்குறான், இந்த மாதிரி அவருடைய ஸ்டூடெண்ட்டா நீ, மாஸ்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறான். மாஸ்டர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா அவர் வந்து இவனுக்காக 3 வேலை அப்படிங்கிறத வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா, இவன் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி டெஸ்ட்டு. ஆனால் அப்போ டெஸ்ட் எடுக்கும்போது இவனோட ஸ்கோர் வந்து 10 இருந்தால் போதும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கணும். அப்படி 100க்கு மேலே இருந்தான் அப்படின்னா இவன் அந்த டெஸ்ட்டு பாஸ். அது வந்து குவாசி நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா, அந்த இடத்துல டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அப்போ இந்த மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த ஒருத்தன் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கான், நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா எரும மாடு மாதிரி இருக்கான், மிகப்பெரிய கத்தி ஒன்று கையில் வச்சுருக்கான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு பில்லரில் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்கணும். அந்த பயபுலையும் அதே தான் பண்ணுது. ஆனால் அவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 100லாம் ரீச் ஆகலைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீ வந்து டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. அது எப்படி அது டெஸ்ட்டில் ஃபெயில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, அந்த பில்லரை போட்டு டொம்முன்னு அடிக்கிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, நீ செய்கிறது தப்பு, இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்த அப்படின்னா ஒழுங்காக நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்கிற வேலை வச்சுக்காத, கிளம்பு இங்கேருந்து, அடுத்த வாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அவனும் காண்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ நடந்து வரான் பாருங்க, அவன் மேலே போய் முட்டிறான். உடனே சொல்கிறான், என்னடா இது பூனைக்குட்டியெல்லாம் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்டே போகிறான். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஆச்சரியம் தான், ஏன்னா இவ்வளோ சின்ன பையனை போய் டெஸ்ட் எடுக்க அமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணும் வந்து அவங்க மாஸ்டர் கிட்ட கேட்குறா, ஏங்க இந்த சின்ன பையனால் டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை மாஸ்டர் வந்து அவனை அமைச்சிருக்காரு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நீ நல்லா கவனியா அப்படிங்கிறாரு. அந்த பயபுள்ள போது அதோட கத்தியை எடுக்குது, அவனோட எனர்ஜியை வந்து கத்தியில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான். ஃபோர்ஸ் பண்ணி ஒரே அடிக்கிறான். அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜி வந்து 107 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது.
அவன் அப்போவே 25ல் இருந்தான் ட்ரைனிங்க்கு முன்னாடியே. இவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கான், 100வது வராதான்னு. ஈஸியாக 107 வந்த உடனே பயங்கர ஆச்சரியம் இவங்களுக்கு. டேய், இங்கே இருக்கிறதுலே வந்து யங்கஸ்ட் நைட் நீ தான்டா, நீ வந்து எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்ட பாரு, உன்னோட பேர் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த எருமை மாடு ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுக்கு சரியான கோவம். அது எப்படி அது, நான் வந்து இவனோட பெருசாக இருக்கேன், என்னோட மசில்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னால் பாஸ் பண்ண முடியல, இவனால் எப்படி பாஸ் பண்ண முடிஞ்சது, இதில் ஏதோ ஒரு சீட்டிங் இருக்குது, இவன் வந்து பெரிய இடத்து பையனா, பணம் கொடுத்து பாஸ் பண்ணிட்டானா, இதை வந்து நீங்கள் ஏதோ ஏமாத்து வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு லப லப லபன்னு கத்துறான். அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா தலையிலே தட்டி அவனை அமுச்சு விட்டுறாரு, வெளில போட அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. இவனுக்கு அது சரியான காண்டு. இப்போது ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து 3rd லெவலில் இருக்கக்கூடியவங்க யார்கிட்டயாவது சண்டை போடணும். 15 நிமிஷத்துக்கு சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல நின்னாலே போதும், அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க யோசிக்கிறாங்க, இது 3rd லெவலா, இவன் இப்போ தான் 1st லெவலே பாஸ் பண்ணியிருக்கான், இவனால் இப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லீ இருக்கால, அவள் சொல்கிறா, நான் சண்டை போடுறேன், இவன் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கான், ஸோ இவனோட பவர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து நானே சண்டை போடுறேன் அப்படிங்கிறா. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்களுடைய பெஸ்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறாங்க. 2 பேருமே சண்டை போடுறாங்க, நல்லாவே சண்டை போடுறாங்க. நம்மளோட ஹீரோ சின்ன பையன் அப்படின்னு தானே எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் யூஸ் பண்ணுற மூவ்ஸ் எல்லாமே பார்த்து எல்லாருமே வாயை புழக்கிறாங்க. அவன் வந்து அந்த பியூர் ஒயிட் ஸ்வார்டான்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறான். அந்த டெக்னிக்கை பார்த்தோன்னே இந்த மாஸ்டர் என்னடா இவன் இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்படியே சண்டைங்கிறது போய்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளோட லீ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ணுறாப்பா. ஆனால் எல்லாத்தையுமே இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இவனோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்பொழுது அவள் வந்து ஒரு சீல் டெக்னிக் இருக்குது, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறா. என்னடா இது, ஒரு சின்ன பையன் என்னை இந்த அளவுக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வைக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கும் யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கிராஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பீப்புள் யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக்ஸை இப்போ தான் இவன் 1st லெவலுக்கே வந்திருக்கான். இவன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா அவளுடைய பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. ஆனால் இவன் வந்து நகர்ந்து போகாமல் அங்கேயே நின்றுட்டே இருக்கான். அவளும் ஐயோ இவனை நகர மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அந்த டைமில் நம்ம ஹீரோ ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் பேரி டெக்னிக். அதாவது சிங்கிள் டெக்னிக் தான், பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக். அதை யூஸ் பண்ண உடனே எல்லாருமே வாயை பொழந்துட்டாங்க. மாஸ்டர் டோட்டலி ஆஃப். ஏன் அப்படின்னா அது வந்து அட்லீஸ்ட் லெவல் 6ல் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை லெவல் 1ல் இவன் எப்படி கற்றுக்கிட்டான்? ஆனாலும் என்னென்னா இவனுடைய ஃபாதர், அதாவது இவனுடைய மாஸ்டர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஸோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு முழு உரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவர் மறுபடியும் போய் கேட்குறாரு, அந்த டெக்னிக்கான யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இந்த லெவலும் இவன் பாஸ் பண்ணிட்டான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. இப்போது இவனுக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹண்டிங் ஸ்குவாடுன்னு இருக்கும். இவங்க போயிட்டு ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு வேலை அப்படிங்கிறத எடுத்து அதை முடிக்கணும். அதுக்காக இவன் போய்கிட்டு இருக்கான். ஸோ லீ தான் என்ன பண்ணுறா அப்படின்னா இவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அங்கே யாரா இருக்கிறதுனா ஒரு எருமை இங்கே ஃபெயில் ஆகிட்டு போச்சு இல்லையா, அது அங்கே தான் இருக்குது. அது இவனை பார்த்தோன்னா இந்த பையன் இங்கேயும் வந்துட்டானா, பாரு அவன் ஒரு திருடன் தெரியுமா, ஏமாற்றி பாஸ் ஆகிருக்கான். யாராவது இவ்வளோ சின்ன பையன் குவாசி நைட் ஆகி பார்த்துருக்கீங்களா? இந்த ஏமாத்துறான், இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து பயங்கரமாக பேசுகிறான்ப்பா. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.